ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டிலையே சாமிக்கு போடுற பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி சாம்பிராணி செய்யலாமா? எஸ், ஆமாங்க. நம்ம வீட்டில் போடுற பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம வீட்லேயே சூப்பராக சாம்பிராணி செஞ்சிடலாம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நம்ம வீட்டில் ஒரு 10 டேஸாக இந்த பூவெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது எந்த மாதிரி பூவாக இருந்தாலுமே ஓகே. நான் போடுற சாம்பிராணி, அந்த அலரி பூ, மல்லி எல்லா பூவுமே நல்லா வெயிலில் காய வச்சுருக்கேன். அது கிறிஸ்பாகிற வரைக்கும் அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சிக்கலாம். அது கூட இன்னும் நம்ம வாசனை கொடுக்கறதுக்காக பச்சை கற்பூரம் 10 கிராம், கிராம்பு 10 கிராம், ஏலக்காய் 10 கிராம் எல்லாத்தையுமே போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சி நம்ம ஆல்ரெடி பவுடர் பண்ணி வச்சுருக்கதோட ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 பவுடருமே நல்லா மர்ஜ் ஆகிற மாதிரி நல்லா ஒன்றா ரெண்டுத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்னும் வாசனை கொடுக்கறதுக்காக ஜவ்வாது பவுடர், ஜவ்வாது என்கிட்ட பவுடராகவே இருந்துச்சு. ஸோ அந்த ஜவ்வாது பவுடரை அது கூட சேர்த்துக்கிறேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா அதோட கலந்து எடுத்துக்கலாம். நெய் விட்டு கலந்ததுக்கப்புறமா பன்னீர், நம்ம அந்த ரோஸ் வாட்டரை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்பவே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அப்படியே இப்போ நம்ம புட்டு பண்ணுற ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு நம்மளுக்கு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக அந்த இது வரும், பிடிக்கிறதுக்கு வரும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ லைட்டாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவெல்லாம் பிசைவோம்ல, அது மாதிரி லைட்டாக தெளித்து புட்டுக்கு நல்லா இப்படி பிடிச்சா வரும். ஆனால் உதுந்துடல, அந்த ஸ்டேஜுக்கு வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். இது கட்டப்பையோட ஸ்டிக்கு இது. ஸோ அந்த ஸ்டிக்கை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு 2 பார்ட்ஸாக. இதில் தான் நம்ம இப்போ இதை ஃபில் பண்ண போகிறோம். ஃபுல்லாக எவ்வளோ அழுத்த முடியுமோ டைட்டாக வச்சு அழுத்திக்கோங்க. இப்போ இது 2 சைடும் ஃபில் ஆகிற மாதிரி ஃபுல்லாக போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போ இது அந்த சிரஞ்சிக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அதை எடுத்திருக்கேன். ஸோ அதை வச்சு பொறுமையாக சாம்பிராணி திருப்பி அதை மாதிரி டைட்டாக 2 சைடும் ஃபில் பண்ணிவிட்டு இதை விட்டு அப்படியே பொறுமையாக இந்த மாதிரி பீசஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது நம்ம வீட்டிலலாம் இட்லி செய்வோம்ல, அந்த கப் இட்லி. ஸோ அதுக்கான அந்த கப் இருந்துச்சு. ஸோ ஒரு கப் சாம்பிராணி செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக இதுதான் இது. ஸோ இதை எடுத்து நல்லா உள்ள அழுத்தி ஃபில் பண்ணிக்கலாம். பாதி வரைக்கும் ஃபில் பண்ணால் போதும். நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இது இருக்குல்ல, சும்மா ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஹோல்காக இதை வச்சு சும்மா ஒரு ஹோல் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே இதை தட்டி எடுத்துடலாம். பின்னாடி வச்சு ஒரு தட்டி எடுத்தோம் அப்படின்னா கப் சாம்பிராணி ரெடி. அடுத்து அந்த பவுடர்லேயே இன்னும் கொஞ்சம் நிறைய பன்னீரை விட்டு கொஞ்சம் தளத்தலை ஆக்குன மாதிரி ஆக்கிட்டு கையிலேயே நம்ம பிள்ளையாரெலாம் பிடிப்போம்ல, அதை மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டேன். ஸோ அது கோன் ஷேப்பில் வந்துருச்சு. ஸோ நம்ம 3 டைப்பான சாம்பிராணியுமே இதில் பார்த்துட்டோம். கப் சாம்பிராணி, கோன் சாம்பிராணி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சாம்பிராணி. இது 3மே நம்ம செஞ்சாச்சு. ஸோ இந்த 3த்தையுமே செஞ்சுட்டு ஒரு 3 டேஸ் நல்ல வெயிலில் காய வச்சேன் நான். ஸோ இது எவ்வளோ நல்லா காய வைக்கிறோமோ அவ்வளோ நல்லா சாம்பிராணி எரியும் ஃபுல்லாக. ப்ளஸ் நம்மளுக்கு நறுமணமும் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ பொருள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் 3 டேஸ் காய வச்சதுக்கப்புறமா வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி விளக்கேற்றிட்டு நான் இது செஞ்சுருந்த சாம்பிராணியை தான் சாமிக்கு ஏற்றினேன். அதில் ஒரு தனி ஹாப்பினஸ், நம்மளே வீட்டில் செஞ்சு சாமி கும்பிட்றதுல நம்மளுக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் தான். நானும் ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு எனக்கு. ஸோ நீங்களும் இது பிடிச்சிருந்தா இதை மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். எதுவுமே பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணணும்லாம் இல்லை. அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும் போதும். எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு 30-40 பீஸ் கிட்ட எனக்கு
வந்துச்சு. அது இல்லாமல் நல்லா நம்ம காய வச்சாதான் அது ஃபுல்லாகவே லாஸ்ட் வரைக்குமே நல்லா எரிஞ்சு வரும். மிச்சம் இருந்தது எல்லாத்தையுமே நான் ஒரு டப்பாவில் போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுத்தடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப்